Hi hello friends, welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ நீங்க வந்து உங்களுடைய சூப்பர் மணி யுபிஐ ஆப்ல நீங்க வந்து பேங்க் அக்கவுண்ட ரிமூவ் பண்ணலாம் சொல்லிட்டு போவீங்க. அப்படி ரிமூவ் பண்ணலாம் சொல்லிட்டு போகும்போது உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட ரிமூவ் பண்ண முடியாது. cannot remove bank account சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்துரும். இப்படி வரும்போது நம்ம எப்படி அந்த பேங்க் அக்கவுண்ட ரிமூவ் பண்ணலாம் சொல்லிட்டு அதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா சூப்பர் மணி யூபிஐ ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து சூப்பர் மணி யூபிஐ ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்ட பிறகு இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல ப்ரொஃபைல் ஐகான் இருக்கும். உங்களுடைய ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணி அப்படின்னா ப்ரொஃபைல் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த பேஜை நீங்க லைட்டா கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க. லைட்டா கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இதுல வந்து பாருங்க லிங்க்டு அக்கௌண்ட்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. லிங்க்டு அக்கௌண்ட்ஸ்ல நீங்க ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இப்போ வந்து பாருங்க நீங்க வந்து ஒரே ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷோ ஆகும். ஓகே, இப்போ வந்து பாருங்க இப்போ நான் வந்து இதுல ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய பிரைமரி பேங்க் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இதுல அக்கௌண்ட் செட்டிங்ஸ் சொல்லிட்டு இப்போ இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க கீழ பாட்டம்ல ரிமூவ் அக்கௌண்ட் சொல்லிட்டு இருக்கு. இது வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பிரைமரி அக்கௌண்ட் தான். நம்ம பிரைமரி அக்கௌண்ட் தான் நம்ம வந்து ரிமூவ் பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம வந்திருக்கோம். ஓகே, இப்போ ரிமூவ் அக்கௌண்ட் கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் இப்படி ஒரு பாப்பப் வருது. இப்போ இதுல வந்து எஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து எஸ் வந்து கிளிக் பண்றேன். எஸ் கிளிக் பண்ணும்போது இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க cannot remove account சொல்லிட்டு வருது. இப்போ இதுல வந்து பாருங்க the primary account cannot be removed சொல்லிட்டு வருது. the primary account cannot be removed சொல்லிட்டு வருது. ஓகே, இப்போ வந்து பாருங்க இப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களால பிரைமரி அக்கௌண்ட்டை ரிமூவ் பண்ண முடியாது அப்படி சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க வந்து பிரைமரி அக்கௌண்ட்டை பொறுத்த அளவுக்கு நீங்க வந்து உங்களுடைய சூப்பர் மணி யூபிஐ ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ண முடியாது. சூப்பர் மணி யூபிஐ ஆப்ல மட்டும் இல்ல எந்த ஆப்லயுமே பிரைமரி அக்கௌண்ட்டை உங்களால ரிமூவ் வந்து பண்ண முடியாது. நீங்க வந்து மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் நீங்க வந்து ஆட் பண்ணி யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து எந்த அக்கௌண்ட்டை எந்த பேங்க் அக்கௌண்ட்டை ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அக்கௌண்ட் வந்து பிரைமரியா இருந்துச்சு அப்படின்னா வேற ஒரு அக்கௌண்ட்டை நீங்க வந்து பிரைமரியா நீங்க வந்து செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து இதுக்கு முன்னாடி நீங்க எந்த அக்கௌண்ட்டை ரிமூவ் பண்ண நினைச்சீங்களோ அந்த அக்கௌண்ட்டை நீங்க வந்து ரிமூவ் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான சொல்யூஷன். ஓகே, இப்போ எனக்கு வந்து பாருங்க இந்த அக்கௌண்ட் வந்து பிரைமரி அக்கௌண்டா இருக்கு. அதனால இந்த அக்கௌண்ட் வந்து என்னால ரிமூவ் வந்து பண்ண முடியல. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் பேக் போயிட்டு நான் வேற ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த பேங்க் அக்கௌண்ட்டை பிரைமரி அக்கௌண்டா நான் செட் பண்ண போறேன். ஓகே, இப்போ நான் இந்த பேஜ் விட்டு பேக் வந்துடுறேன். ஓகே, கேன்சல் பண்ணிட்டு இப்போ நான் பேக் வந்துடுறேன். இப்போ டோட்டலா பேக் வந்துடுறேன். ஓகே, பேக் வந்துட்ட பிறகு இப்போ வந்து பாருங்க நான் மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா தெரியும் ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ வந்து பாருங்க இதுல வந்து இந்தியன் பேங்க், எஸ்பிஐ இது போல வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் பேங்க்ஸ் வந்து நான் வச்சிருக்கேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த பேங்க் அக்கௌண்ட் ரிமூவ் பண்ணணும். அதுக்காக இப்போ நான் என்ன பண்ண போறேன் எஸ்பிஐ இருக்கு பாருங்க அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அந்த பேங்க் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிட்டு இப்போ இதுல வந்து பாருங்க செட் அஸ் பிரைமரி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. செட் அஸ் பிரைமரி அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து செட் அஸ் பிரைமரி கிளிக் பண்ணிக்கிறேன். செட் அஸ் பிரைமரி கிளிக் பண்ணும்போது இப்போ இந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரைமரியா வந்து செட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் பேக் வரேன் பாருங்க. இப்போ இது வந்து எஸ்பிஐ அப்படின்றது ஃபர்ஸ்டா போயிடும். இப்போ வந்து பாருங்க இந்த பேங்க் அக்கௌண்ட் ஃபர்ஸ்டா வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து பாருங்க ரெண்டாவதா இருக்கக்கூடிய இந்தியான்னு சொல்லிட்டு இருப்பாங்க இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் இதை தான் வந்து நான் ரிமூவ் பண்ண போறேன். இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடி இது வந்து பிரைமரி அக்கௌண்டா இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து எஸ்பிஐ அக்கௌண்ட் வந்து நம்ம பிரைமரியா செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இப்போ நம்ம ரிமூவ் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிக்கலாம். ரிமூவ் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் இந்த பாப்பப்ல இருக்கக்கூடிய எஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். எஸ் கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க இப்போ சக்சஸ்ஃபுல்லா பேங்க் அக்கௌண்ட் வந்து ரிமூவ் ஆயிடும். கீழ பாட்டம்ல வந்து பாருங்க ரிமூவ்டு சக்சஸ்ஃபுல்லி சொல்லிட்டு வருது. இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா அந்த பேங்க் அக்கௌண்ட் ரிமூவ் வந்து பண்ணியாச்சு. இப்போ வந்து ரெண்டு பேங்க் அக்கௌண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. நம்ம வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் ரிமூவ் பண்ணியாச்சு. இதுல நீங்க நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது நீங்க ஒரே ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களால அந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட் ரிமூவ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட் தான் பிரைமரி அக்கௌண்டா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.